நியூஸ்டேன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் போகக்கூடிய நடைப்பயணத்தை பற்றியும் அவர் அங்கே போய் என்னெல்லாம் பேசுகிறாரு, அதுக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்களுடைய ரியாக்ஷனாக என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் கடந்த 2 நாட்கள், அதாவது வியாழன் வெள்ளி, இந்த 2 நாட்களாக வேடச்சந்தூர் கரூர் போயிருக்காரு. அடுத்து வெள்ளிக்கிழமை குளித்தலை, கிருஷ்ணராயபுரம், அரவக்குறிச்சி, இந்த 2 நாட்களில் 5 சட்டமன்ற தொகுதிக்கு போயிருக்காரு. இப்போ கரூர்னு எடுத்துக்கிட்டோம்னா, கரூர் வந்து செந்தில் பாலாஜி அவர்களோட கோட்டைன்னு எல்லாருக்குமே தெரியும். அங்கே போயிட்டு பல விஷயங்கள் பேசினாரு. இப்போ கரூரில் ஒரு சிமெண்ட் தொழிற்சாலை இருக்குது, அது இந்த அளவுக்கு டெவலப் ஆகி இருக்கு அப்படின்னா அது அமைச்சதே அதிமுக ஆட்சியில தான். இவங்க கரூர் எங்களோட கோட்டைன்றாங்க. ஆனா கரூர் மக்களுக்காகவும் கரூருக்காகவும் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. இப்போ 450 நாள் ஜெயில இருந்திருக்காருங்க செந்தில் பாலாஜி. அவரையே அவர் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. முடியுமா? சுமார் 450 நாட்கள் சிறையிலே இருந்தவர் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அப்படிப்பட்ட அந்த 450 நாள்ல அவர் என்ன பண்ணிருப்பாரு? ஒண்ணுமே இல்ல. பதவியுமே ரிசைன் பண்ணல. நீங்க பதவியை விட்டாதான் உங்களுக்கு பெயில் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அந்த அமைச்சர் பதவியை விட்டுருக்காரு. அது வரைக்குமே பதவியில இருந்து சுயநலமா தனக்கும் தன் குடும்பத்தை பத்தியும் மட்டும்தான் யோசிச்சவர் அவரு அப்படின்னாரு. அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அரெஸ்ட் மேட்டர் வரும்போது நெஞ்சு வலியில துடிச்சாருல, அதை பார்த்துட்டு சிவாஜி கணேசன் இறந்துட்டாருன்னு யாருங்க சொன்னது? சிவாஜி கணேசனை விட சிறப்பா நடிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காரு. சிறந்த நடிகர் திரு சிவாஜி கணேசன் மட்டும் மறையாம இருந்தா அவரே இதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பார். திரு சிவாஜி கணேசன் அவர்களை விட சிறந்த நடிகராக இருக்கின்றவர் உங்களுடைய செந்தில் பாலாஜி அவர்கள். அவரு தான் யாருன்னா, மக்கள் எல்லாம் செந்தில் பாலாஜி அப்படின்னு கத்துறாங்க. சோ இவரு அவரா சொல்ல மாட்டேன்றாரு. இவர் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறாரு, மக்கள் எல்லாம் ஆமாங்க அவர்தான் அப்படின்னு மக்கள் கத்துறாங்க. அதாவது ஒரு காலத்துல செந்தில் பாலாஜி அவர்களை எடுத்துக்கிட்ட அப்படின்னா, அதிமுக கட்சியில இருக்கும்போது பயங்கரமா வேலை செஞ்சாரு. அம்மா மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ பண்ணாரு. தண்ணி பாட்டில கொடுக்கறது, பஸ் வசதி அமைச்சு கொடுக்கறது, உள்ள இருக்கிற கட்சி நிர்வாகிகளே போட்டு விடுறது, இவர் பண்ற வேலையெல்லாம் சொல்லாம அமைதியா இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணாரு. போயஸ் கார்டனோட ஒரு ரகசியத்தை கோபாலபுரத்துக்கு கடத்தி விட்டாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பேசியிருக்கோமே, அது எப்படி அங்க போச்சு அப்படின்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து யோசிக்கும் போது, இவர் நம்ம கூட இருந்தாரு தானே, அப்ப இவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற சந்தேகமும் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அரசியல் கட்சியில நம்ம பதவியை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்னென்னமோ பண்ணிருக்காரு. இப்போ திமுக வந்ததுக்கு அப்புறமா அதிமுக விமர்சனம் பண்ணி நிறைய விஷயங்கள் போட்டிருக்காரு. அதிமுக இருக்கும்போது திமுக விமர்சனம் பண்ணிருக்காரு, நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. ஸோ அந்த மாதிரி கரூரை வந்து தன்னுடைய கோட்டையா வச்சுட்டு இருக்க ஒருத்தர் தான் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள். அது மட்டும் இல்லாம அங்கன வந்து கரூர் மாஃபியா கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருக்கு. மணல் கொள்ளையில வந்து அவங்க தான் ஈடுபடுவாங்க. எந்த அதிகாரி வந்தாலும் நீ வந்து சும்மா விடாத, என்ன வேணா பண்ணு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் உங்ககிட்ட சொன்னதாகவும் அந்த ஒரு ட்வீட்டை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டிருந்தாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த கரூர் மாஃபியா கேங்ல தலைவர் இருப்பாங்க இல்லையா, அவரோட ஒன்னா இருந்து எடுத்த போட்டோ வந்து ட்விட்டர்ல போட்டிருந்தாரு. இப்போ இது மட்டும் கிடையாது, அவர் பண்ண இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, டாஸ்மாக் ஊழல். பாட்டிலுக்கு 10 ரூபாய். இப்ப வரைக்குமே டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூட விக்குது. ஒரு நாளைக்கு எத்தனையோ பாட்டில்கள் விக்குது. இப்போ ஒரு மாசத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது மட்டுமே இந்த 4.5 வருஷத்துல 22,000 கோடியை தாண்டி இருக்கும். இதுல மட்டுமே இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காரு. ஊழல் பண்றது அவர் ரத்தத்திலே ஊறி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொன்னாரு. அடுத்தது என்னன்னா, திருச்சி சிவா இருக்கார்ல, ஆமா, ஆல்ரெடி திமுக காங்கிரஸ் கட்சியில ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இந்த எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இப்ப சமீபத்துல கூட செந்தில் பாலாஜி ஒரு விஷயம் பண்ணாரு. அது எல்லாருக்குமே தெரியும். காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தரை இவங்க கட்சியில சேர்ந்துட்டு ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டு பயங்கர வைரல் ஆக்குறாரு. அதுக்கு ஜோதிமணி எல்லாம் எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் இடையில அந்த பிரச்சனை போகுது. திருச்சி சிவா வந்து காமராஜரே இழிவா பேசியிருக்காரு. அப்பெல்லாம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இதுவே எங்க கூட்டணியிலே இல்ல எங்க தலைவரை பத்தி யாராவது தப்பா பேசியிருந்தா அடிமட்ட தொண்டனே எழுந்து கேட்பான். இப்படிப்பட்ட பெருந்தலைவரை பத்தி தப்பா பேசியிருக்காங்க, ஆனா காங்கிரஸ்ல இருக்கவங்க எதுவுமே செய்யல. நல்லவேளை இப்பயாவது அவங்களுக்கு விழிப்பு வந்து ஏதாவது பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு காங்கிரஸை பத்தியுமே ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு. திருச்சி சிவா எம்பி அவர்கள் திரு காமராஜ் அவர்களை பற்றி ஒரு கருத்து சொன்னார், அவதூறு கருத்தை சொன்னார். அப்பெல்லாம் காங்கிரஸ் கட்சி அங்க இருக்கின்ற தலைவர்கள் எந்த கருத்து சொல்லல, எந்த ஆர்ப்பாட்டம் சொல்லல. ஆனா அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து எல்லாத்துக்குமே ரியாக்ஷன் கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் ஒரு ஓரமா தான் நிற்கிறாரு. என்னன்னே தெரியல. ஏன்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நிர்வாகிகள், அதாவது அடிமட்ட நிர்வாகிகள் கூட கோவம் வருது. காமராஜர் அவர்களை வந்து திட்டுறாரே அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது. திமுக கட்சியில இவ்வளோ அவங்க இழிவா பேசுறாங்க, நம்ம கூட்டணியில இருக்கணுமா, வேண்டாம், நம்ம தனியாவே வந்துடலாம், வேற கட்சியோட சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமான கோவம்லாம் வருது. ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சீட்டு வேணும், பதவியில அங்கீகாரம் வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக திமுக கட்சியை விடாம பிடிச்சிட்டே இருக்காங்க. நீங்க என்ன வேணா வந்து கண்டன அறிக்கை விடுங்க, நாங்க அதை கண்டுக்கவே மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் கணிசமான சீட்டு வேணும். இப்ப யோசிச்சு பாரு,
போன சட்டமன்ற தேர்தலையும் இந்த பாராளுமன்ற தேர்தலையும் கணிசமான சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா கிடையாது, கம்மியா தான் கொடுத்தாங்க. ஆனா 2006 இந்த 2001 காலகட்டங்களில் பார்த்தேன் அப்படின்னா காங்கிரஸுக்கு ஒரு 40-35 சீட்டு குறையாம கொடுத்தாங்க. அப்போ அவங்க யோசிப்பாங்க இல்லையா, அப்போ வந்து என்ன யோசிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே அதிகமான சீட்டுகள் தான் வாங்கியிருக்கோம், இப்போ ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க, இந்த தடவை விடக்கூடாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதி இருக்கு அப்படின்னா 100 தொகுதிக்கு மேல எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதாவது இந்த மாதிரியான ஒரு பேச்சு சலசலப்பா போயிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் திமுக கூட கூட்டணியில் இருக்கும். அது மட்டும் இல்லாம நாங்க வந்து திமுக கிட்ட இருந்து பெட்டி வாங்கிட்டோம், அப்போ எங்களுக்கு சீட்டு வேணும்ல, சீட்டு கொடுத்தாதான் நாங்க அவங்களுக்கு எதிராக இருக்காம விடுவோம், இப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து அவங்க செய்யற ஊழல் எல்லாத்தையும் நாங்க வெளியே விட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் வந்து செல்வ பெருந்தகை அவர்கள், இவரு இதுக்கு முன்னாடி பல கட்சியில இருந்திருக்காரு, விசிகால இருந்து வந்தாரு. அவருக்கு தலைவர் பொறுப்பை கொடுத்ததுக்கு பதிலா காலங்காலமா காங்கிரஸ்ல இருந்திருப்பான், தொண்டனா ஜாயின் பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துருப்பான். அந்த மாதிரி ஒருத்தர் எவ்வளவு பேர் இருக்கும்போது அவங்க எல்லாரையும் விட செல்வ பெருந்தகைக்கு எதுக்காக இந்த தலைவர் பொறுப்பை கொடுத்தாங்க அப்படின்னு பலராலுமே விமர்சனம் செய்யப்பட்டு வருது. நீ யோசிச்சுப்பாரு, அதுவும் உண்மைதானே. ஏன்னா இந்த கட்சிக்காக போஸ்டர் ஒட்டி கொடி தூக்கி போராட்டம் பண்ணி உழைச்சவங்க எவ்வளவோ பேர் இருப்பாங்க. இன்ன வரைக்குமே உண்மையான காங்கிரஸ்க்கு தொண்டனா இருப்பாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு வேற கட்சியில இருந்து வந்தவருக்கு டைரக்டா பொறுப்பு கொடுத்துட்டாங்க. இதுவே காங்கிரஸ் மேல வந்து ஒரு வெறுப்பை ஏற்படுத்துறதுக்கு இதுதான் முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப செல்வ பெருந்தகை என்ன பண்றாரு, எவன் எக்கேரி கேட்டா என்ன, இப்ப ஜோதிமணியே ட்விட் போட்டாங்க, அதுக்கு முன்னாடி அழகிரி பேசியிருந்தாரு. இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் பொழுதும் மௌனமா தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்த எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்குது, தூய்மை பணியாளர்கள் போராட்டமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி சாம்சங் ஊழியர்கள் போராட்டமா இருக்கட்டும், இதுலலாம் காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்டே எடுக்கல. இப்படி எந்த ஸ்டாண்டுமே இல்லாத ஒரு கட்சிக்கு மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? இவங்க தனிச்சு மட்டும் வந்தாங்க அப்படின்னா இவங்க ஒரு சீட் கூட டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்துலதான் திமுக கூட ஒட்டிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம செல்வ பெருந்தகைக்கு எம்எல்ஏ ஆனா போதும், கட்சி எக்கேடு கேட்டா என்ன அப்படின்ற ஒரு மனநிலை தான் இருக்காரு அப்படின்ற மாதிரியுமே சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயத்தையுமே பதிவு பண்ணியிருந்தாரு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு அறம் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் நடத்தினாங்க இல்லையா, ஒரு ஈவெண்ட், அதே மாதிரி காப்பி அடிச்சு இங்கே பண்ணியிருந்தாங்க. அவங்க கொடுத்த ரியாக்ஷன் பண்ணுறது பயங்கரமாக இருந்துச்சு. சாம்பார் சாப்பாடை சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்குது, வாரம் ஃபுல்லாக சாம்பார் சாப்பாடு அப்படின்ற மாதிரி பயங்கரமான பில்டப்பாக இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதாவது தமிழ்நாட்டில் கல்வியோட திறமை பண்ணுறது ரொம்ப தாழ்ந்து கிடக்கு, அரசு பள்ளிகளோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தான் பார்க்கணும். திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா 207 அரசு பள்ளிகளை இது வரைக்கும் மூடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டக்குடின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதி இருக்கு இல்லையா, அந்த திட்டக்குடி அப்படின்ற தொகுதி சிவி கணேசன், அமைச்சர் சிவி கணேசன் அவர்களுக்கு சொந்தமானது. ஆனால் அந்த தொகுதியிலேயே அரசு பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு முகாம் நடத்தணும் அப்படின்றதுக்காக மாணவர்களை வந்து மரத்தடியில் உட்கார வச்சு பாடம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அவலநிலை ஏற்பட்டு இருக்கு. நீங்க என்ன கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றீங்க, நான் சொல்றேன் கல்வியில் சீரழிந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஏன்னா மாணவர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஆமா, அது மட்டும் இல்லாம பல சம்பவங்கள், எத்தனையோ அரசு பள்ளிகளை மூடி இருக்காங்க, அரசு பள்ளிகளை மாணவர் சேர்க்கை கிடையாது. இவங்க மெச்சிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, காலை உணவு இதுக்கு முன்னாடி மதிய உணவு இருந்துச்சு, அதை சத்துணவா மாத்துறாங்க. இப்போ நாங்கள் காலையிலையுமே உணவு கொடுக்குறோங்க, அதுவும் நல்ல உணவு, சத்தான உணவு அப்படின்னு சொல்றாங்க. கொடுக்கறது பார்த்தா சேமியா, உப்புமா, பொங்கல், இதுல என்ன சத்து இருக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல. அதுலயும் இப்போ சமீபத்துல பள்ளி உளுந்த ஒரு சேமியாவை குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்த ஒரு பெற்றோர் பார்த்துட்டு கேட்ட பிறகு அதுக்கப்புறமா சமாளிச்சு அவங்க கேட்டு சண்டை போட்ட பிறகுதான் அந்த மாணவர்களே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. இல்லைன்னா அந்த மாணவர்களுடைய நிலைமை என்ன இருக்கும், அந்த பெற்றோர் மட்டும் பார்க்கலன்னா. இப்ப பெரியவங்க சாப்பிட்டாலே பள்ளி உளுந்த சாப்பாடை சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகும், ஆனா சின்ன சின்ன பசங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த காலை உணவு திட்டம்ன்றது ஒரு நல்ல ஸ்கீம் ஆக்சுவலி. ஏன்னா இன்னுமே கூட தமிழ்நாட்டில் பல பேர் 3 வேளை சாப்பிட முடியாத நிலைமையில தான் இருக்காங்க. தான் புள்ள பள்ளிக்கூடம் போனால் 2 வேளையாவது சாப்பிடுது அப்படின்னு சந்தோஷப்படுற பெற்றோர் இருக்க தான் செய்யறாங்க. ஆனா இதை பண்றது கொஞ்சம் உருப்படியா பண்ணா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல ஸ்கீம் இந்த காலை உணவு திட்டம்னு சொல்லுவேன். ரொம்ப அலட்சியம் காட்டுறது, ரொம்ப லெத்தாஜிக்கா கடமைக்கு பண்றது, இதெல்லாம் பண்றதுனால தான் இவங்க நல்லது பண்ணா கூட அது மக்கள் மத்தியில ரொம்ப நெகட்டிவா போய் முடியுது. இதை தெலுங்கானா சிஎம் அங்க காப்பி பண்ணிட்டு போய் நானும் என் ஊர்ல பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவராவது கொஞ்சம் உருப்படியா பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இன்னைக்குமே சில சட்டமன்ற தொகுதிகளுக்கு எடப்பாடி அவர்கள் போறாரு. இன்னைக்கு எங்க போறாரு, என்ன பேசுறாரு அப்படின்றத நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். நன்றி.